70 வருஷம் நிறைவேறின பின்பு 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளையெல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் தேசமும் அழிந்து போகும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். யூதா தேசத்தை அழித்தவர்கள் அழிந்து போவார்கள். யூதா தேசத்தார் பாபிலோன் தேசத்திலே 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த பின்பு பாபிலோன் தேசம் அழிந்து போகும். இந்த 70 வருஷத்தை எந்த வருஷத்தில் இருந்து ஆரம்பித்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாய் தெரியவில்லை. நேபுகாத் நேச்சார் ராஜாவின் ஆட்சி காலத்தினுடைய முதலாவது வருஷத்திலிருந்து இந்த 70 வருஷத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ யோயாக்கிம் ராஜா சிறைப்பட்டு போன 4ஆம் வருஷத்தில் இருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் ஆட்சி பொறுப்பேற்று 8 வருஷங்களுக்கு பின்பு யோயாக்கீன் சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட்டான். இந்த 70 வருஷத்தை யோயாக்கீனின் காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் யூதா தேசத்திற்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் போது கர்த்தர் நேபுகாத் நேச்சாரின் அக்கிரமத்தை விசாரிப்பார். அவன் செய்த எல்லா தீங்குகளையும் கொடுமைகளையும் கர்த்தர் விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுப்பார். முடிவில் பாபிலோன் தேசம் நித்திய பாழிடமாகும். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாபிலோன் தேசத்துக்கு விரோதமாக மேதிய பெர்சிய தேசத்தாரை எழுப்புவார். அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தின்படி பாபிலோன் தேசத்தை அழித்து போடுவார்கள். கர்த்தர் பாபிலோன் தேசத்தாருடைய அக்கிரமத்தை விசாரித்து அவர்களுடைய தேசத்தை நித்திய பாழிடமாக்கி போடுவார். பாபிலோன் தேசத்திற்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அழிவு மேதிய பெர்சிய தேசத்தார் மூலமாய் வரும். நான் அந்த தேசத்துக்கு விரோதமாக உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்தார் கர்த்தருடைய பிரமாணங்களை எல்லாம் மீறினார்கள். அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றினாலும் அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் ஜீவித்தார்கள். தேசத்தில் ஒழுக்கமில்லாமல் போயிற்று. அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் கோரேசு ராஜாவோடு சேர்ந்து கொள்வார்கள். பெர்சியா தேசம் பூமியில் எல்லா பாகங்களுக்கும் விஸ்தாரமாகும். மேதிய பெர்சிய தேசத்து ராஜாக்கள் மற்ற தேசங்களையும் ராஜாக்களையும் தங்கள் பாதபடிகளாக்கி போடுவார்கள். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உலகின் பல பகுதிகளுக்கும் பரவி இருக்கும். பாபிலோன் நீண்ட காலமாக பாழடைந்து கிடந்தது. அதன் பின்பு இது மறுபடியும் தற்காலிகமாக கட்டப்படும். ஆனாலும் அது மறுபடியும் அழிந்து போகும். அதன் பின்பு பாபிலோன் நித்திய பாழிடமாக இருக்கும்.